அம்மன் ரெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியே மிதுன ராசியில் இதுவரைக்கும் சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு. கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதியுது அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகம், மகரம், மீனம். இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியால் இந்த மாதம் முழுவதுமே சனி வக்கரம் பெற்று தான் செஞ்சிருக்கிறாரு. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராரு. சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம். செவ்வாய் துலாம் ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு. புதன் துலாம் ராசியில் இருக்கிறாரு. சுக்கிரன் கன்னி ராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. குரு கடகத்தில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு கும்பராசிலையும், கேது சிம்ம ராசியிலே செஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடக்குது. முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. மேன்மேலும் உங்களுக்கு தொழில், குடும்பம், வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துருவோம். மேச ராசிக்காரர்களுக்கும் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் அப்படிங்கிறத தொடங்க இருக்குது. இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று செஞ்சரிக்க போகிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு. அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் சகாயஸ்தானாதிபதி புதனும் இணைஞ்சு செஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். மேஷராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குருவோட பார்வையில் இருக்கும் பொழுதும் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர்னு நடக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வேண்டிய சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தானாகவே உதவி செய்கிறேன் அப்படின்னு உதவிக்கர நீட்டுறதுக்கு உங்களுக்கு நண்பர்களும் ஆதரவாக இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதால அதிகளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம். ஏதாவது உங்களுக்கு தேவை, ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல், ஆசைகள், கனவு அப்படிங்கிறது நிறைவேற போகுது. குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது அமையும். 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாய் இருப்பாரு. மாதத்தின் தொடக்கத்தில் நீச்சமாய் இருக்கிறாரு. அதன் பிறகு நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லையும் சரி, திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். கடனை அடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அவரோட பார்வையால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிகளவு போட்டிகளும் அதிகளவு எதிரிகளையும் தொழிலில் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. அந்த தொழிலில் போட்டிகள் அப்படிங்கிறது சற்று குறையும். இந்த மாதத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டம். பயணங்களால் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. வேலை விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயமாவோ பயணம் சென்று வருவீங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். வெளிநாடு செல்லணும், வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஒரு அனுகூல மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் விரயஸ்தானத்தில் வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. சனி பகவானால் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது
திருப்திகரமாக இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தீபாவளிங்கிற பண்டிகை வர்றதால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். திட்டமிட்டு செலவு அப்படிங்கிறத செய்யணும். திடீர்னு செலவு வரலாம். அப்போ கையிருப்பு அப்படிங்கிறது எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு செவ்வாய். அவர் தான் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எளிதில் நிறைவேற போகுது. கேட்ட இடத்துல பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் விஷயமாவோ வேலை விஷயமாவோ நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது அதுக்குண்டான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி விற்பனை அப்படிங்கிறத செய்வீங்க. இதுவரைக்கும் திருமணத்தில் வரன் வந்தாலும் அமையாமல் இருந்திருக்கும். பொண்ணு பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை பிடிச்சிருக்காது, இல்லைன்னா ஜாதக பொருத்தம் இல்லை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கல அப்படிங்கிறது வந்த நிலை அப்படிங்கிறது மாறி திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வரணும் இங்கே இந்த மாதத்தில் கிடைக்கும். சுக்கிரன் நீச்சமாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறாரு. பணம் வருவதற்குண்டான வழி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் தென்படும். அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவோட பார்வை அப்படிங்கிறது செவ்வாயின் மீது விழுது. செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. அப்போ அதனால் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனாலேயே குருவோட பார்வையால் சுப விரயங்கள் அதிகரிக்கும், சுப காரியங்கள் நடக்கும், சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளுடைய கல்யாணமோ அல்லது பிள்ளைகளுடைய காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா இதெல்லாமே நடக்கலாம். இடம் வாங்குவதாலையும் பூமி வாங்குவதிலையும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். நான் ரொம்ப நாளாக இந்த இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், விற்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு கூட நல்ல விலைக்கு விற்பீங்க. அதை வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய காலகட்டம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால ஒரு சில காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், மருத்துவ செலவு வரும். அதனால் மன வருத்தமும் வரலாம். கொஞ்சம் தன்னம்பிக்கையை தளர விடாமல் இருக்கிறது தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் மேஷராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். புதன் 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி. புதன் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதால தீமைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கொடுக்கும். புதிய வேலைவாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே உருவாக போகுது. ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்குது. அப்படிங்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும். குடும்பத்தில் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறதால உங்களுடைய கடன்கள் அப்படிங்கிறது அடைபடும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். மேசராசிக்காரர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதிகமாக இந்த மாதத்தில். அவர்களுக்கு உங்களுக்கு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் நீச்சத்தில் இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுப்பாரு. அதன் மூலியமா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளால மன திருப்தி அப்படிங்கிறத அடைவீங்க. குழந்தைகள் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வருமானமும் இருக்கும். உங்களுக்கு மறைந்தது அனைத்துமே மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது. குரு பகவான் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறதால தாய் தந்தையரின் மூலியமாக உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும், சொத்துக்கள் வரும். பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். இந்த மாதத்தில் வீட்டு கடனை அடைச்சு முடிப்பீங்க. வீடு கட்டும் யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் மாணவர்கள்லாம் கல்வியில் அதிக முன்னேற்றம் பெறுறதுக்கு உங்களுடைய கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பெண்களுக்கெல்லாம் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகளும் கூடுதலாக இருக்கும். இந்த மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாடு அதிகளவு முன்னேற்றத்தை வழிவகுத்து கொடுக்கும் மேசராசிக்கு.